அடுத்தது கவிதை நேரம் தொகுப்படு இரா விஜயகரியர்கள் பகுதி 1 2 சிவதர்சனி ராகன் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். கவிதைக்கா வணக்கம், சொல்லியக்கா வணக்கம். வணக்கம். அழகான இந்த பொழுதில் கவிதை நேரத்தோடு இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அவரவர் விருப்ப தலைப்புகளோடு இவ்வாறு கவிதை களம் காண இருக்கிறது. அவர்களுடைய எண்ண பதிவுகள் எப்படி கவிதையோடு களம் காண்கின்றது என்பதை பார்ப்பதற்கு ஆவலாக இன்று பிறந்த நாளோடு அழகாக கொண்டாடியிருக்கும் தவமலர் அவர்களையும் அன்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களோடு சுகமும் பலமும் பெற்று ஆரோக்கியத்தோடு வாழ நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்தபடி இன்று கவிதையோடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் அன்பாக வரவேற்றுக் கொண்டு பகுதி 2 இணைய காத்திருக்கும் சிவதர்ஷி ராகவன் அவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களோடும் வரவேற்புகளோடும் வாணிக்கும் மிக்க நன்றியோடு அழகான இந்த கவிதை பொழுதை ஆரம்பம் செய்து கொள்வோம். அழகான செவ்வரத்தம்பூ பின்னிருக்க அதே மாதிரி உடையோடு இணைந்திருக்கிற வாணிக்கும் அன்பான வாழ்த்துக்களோடும் வரவேற்புகளோடும் நன்றி. கவிதை நேரத்தை ஆரம்பம் செய்து கொள்வோம். நன்றி. மங்கை வர இல்ல, பெரியவர்கள் பக்கமாக செல்வோம். நன்றி. அவரெல்லாம் பிஸியா போயிட்டாரு, நம்ம மாதிரி வேலை வட்டி இல்லாமல் இருக்கிறார்கள். இளையவர்கள் இல்ல, அவர்களுக்காக தான் நினைப்போ. வணக்கம். வியாழன் கவிதை. வாணி மோகனுக்கும் மிகவும் இனிதாக கவிவருதனை மெருகூட்டி மேலும் மேலும் ஊக்கம் தந்திடும் ரா விஜயகௌரி நகுலா சிவநாதன் அவருக்கும் இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு ஆக்கம் 172 ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து மெனம் போன போக்கில் இனம் காணாது கால் தூக்குது கனம் பண்ணும் நீதி நேர்மை காணாமல் போய் மலிந்து தாக்குது நாதியற்று சனம் போதை மீறி பாதை மாறி வாழ்வோ பாதி சீரழிவாக்குது மெய்யெனும் உடம்பு பொய்யெனும் நரம்பில் வரம்பற்ற வாய் சூழ்ந்து பழுதாக்குது அது இது வேணுமென எதுவும் போதாதென ஓடி ஓடி மெனமோ உளுத்து பொழுது போக்குது அற்புத நீண்ட வாழ்வு சொற்ப வயது தாண்ட கண்ட தவறான பாதை கொண்டு மாண்டு போகும் இந்த நோய் பிறக்கப் போகும் புது வருடமாவது புத்துயிர் பெற்றிடுமா. நன்றி, வணக்கமுடன் ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. மனிதனை தாக்குகின்ற நோயின் பக்கங்கள் எப்படியான நோய்க்குள் நாம் இதுவரை அகப்பட்டு இருக்கிறோம், அது எப்படியெல்லாம் தாக்கி இருக்கிறது, வருகின்ற புது வருடம் அது எல்லாம் இல்லாமல் பிறக்குமா என்ற கேள்வியோடு புத்துயிர் பெற்றிடுமா என்ற கேள்வியோடு நம்மோடு இணைந்திருக்கிறார் ராணி